CPA Chalkpiece Academy HD Design Your Future and Educational Channel. PGTRB வணிகவியல் பாடத்திலிருந்து உங்களுக்காக 1000 வினா விடைகள். இது பார்ட் நம்பர் 1, டே நம்பர் 1. மதிப்புமிக்க வணிகவியல் ஆசிரியர் அனைவருக்கும் உங்கள் டிஆர்பி கனவு நனவாக நமது சாக்பீஸ் அகாடமி சேனலில் நடத்தப்படும் ஆன்லைன் எக்ஸாம் எழுதி உங்கள் விடைகளை நமது வாட்ஸ்அப் குழுவில் பகிருங்கள். நமது வணிகவியல் எக்ஸாம் குழுவில் சேர்ந்து கொண்டு உங்கள் விடைகளை அனுப்பி வையுங்கள். 5 நாட்கள் நீங்கள் எழுதும் விடைகளுக்கு PDF ஃபைல் அனுப்பி வைக்கப்படும், முற்றிலும் இலவசமாக. வாட்ஸ்அப் குழுவின் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டுள்ளது. வாழ்த்துக்களுடன் இந்த வீடியோவை ஆரம்பிக்கிறோம். நீங்கள் நமது சேனலை முதலாக பார்க்கிறீர்கள் என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அன்புள்ள அனைத்து வணிகவியல் ஆசிரிய பெருமக்களுக்கும் முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உங்கள் PGTRB கனவு நனவாவதற்கு உங்கள் சாக்பீஸ் அகாடமியின் சார்பில் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நமது சேனலால் உங்களுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு உதவிகளை செய்வதற்காக இந்த ஆன்லைன் மாடல் எக்ஸாமை நடத்துகிறது. இதில் ஒவ்வொரு நாளும் 10 வினாக்களாக உங்களுக்கு வீடியோக்களை அனுப்ப உள்ளது. ஒவ்வொரு வீடியோவையும் முழுமையாக பார்த்துவிட்டு அதனுடைய விடைகளை நமது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டுள்ள லிங்கில் உள்ள வாட்ஸ்அப் குழுவில், அதாவது வணிகவியல் மாடல் எக்ஸாம் வாட்ஸ்அப் குழுவில் சேர்ந்து கொள்ளுங்கள். உங்களது விடைகளை அதில் அனுப்பி வையுங்கள். 5 நாட்களுக்குரிய விடைகளையும் குழுவில் அனுப்பி வைத்த பிறகு கடைசியில் அனுப்பப்படும் வீடியோ நாளில் அந்த 5 வீடியோக்களினுடைய விடைகளை குழுவில் அனுப்பி வைத்திருப்பீர்கள். அதனுடைய 5 விடைகளையும் நமது வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி வைக்கும் பொழுது அதில் உள்ள PDF ஃபைலானது உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். இவ்வாறாக 1000 வினா விடைகள் உங்களுக்கு PDF ஃபைலாக அனுப்ப உள்ளது உங்கள் சாக்பீஸ் அகாடமி. இப்பொழுது இந்த வீடியோவினுடைய முதல் கேள்வி, 1000 வினாக்களினுடைய முதல் கேள்வி. மெக்லஹான் என்பவரது தலைமையில் அமைக்கப்பட்ட குழுவின் செயல். மெக்லஹான் என்பவரது தலைமையில் அமைக்கப்பட்ட குழுவின் செயல். இதனுடைய ஆப்ஷன்ஸ்: நிறுமங்களை ஆய்வு செய்ய, வரி விதிப்பு பற்றி ஆராய, கூட்டுறவு சங்கத்தின் செயல்பாடுகள் பற்றி ஆராய, எதுவுமில்லை. உங்களது விடைகளை உடனே எழுத ஆரம்பியுங்கள். 10 வினாக்கள் மட்டுமே. உங்களது மதிப்பெண்களை செக் செய்து கொள்ளலாம். இரண்டாவது கேள்வி, கூட்டு பங்கு நிறுமங்களில் கடைபிடிக்கப்படும் கொள்கை. கூட்டு பங்கு நிறுமங்களில் கடைபிடிக்கப்படும் கொள்கை. இதனுடைய ஆப்ஷன்ஸ்: ஒரு பங்கு ஒரு வாக்கு, ஒருவருக்கு ஒரு வாக்கு, ஒருவருக்கு 2 வாக்கு, எதுவுமில்லை. மூன்றாவது கேள்வி, வேலை பகுப்பு முறையை அறிமுகப்படுத்தியவர் டேஷ். வேலை பகுப்பு முறையை அறிமுகப்படுத்தியவர் டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ்: ராபின்ஸ், ஆடம் ஸ்மித், கார்ல் மார்க்ஸ், மால்தஸ். நாலாவது கேள்வி, செல்வ பகிர்ந்தளிப்பு விதியை கூறியவர் டேஷ். செல்வ பகிர்ந்தளிப்பு விதியை கூறியவர் டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ்: ராபின்சன், கீன்ஸ், கிளார்க், சாம்பர்லின். ஐந்தாவது கேள்வி, இந்தியாவில் எந்த ஆண்டு முற்றுரிமை மற்றும் முறையிலா வணிகச் சட்டம் இயற்றப்பட்டது? இந்தியாவில் எந்த ஆண்டு முற்றுரிமை மற்றும் முறையிலா வணிகச் சட்டம் இயற்றப்பட்டது? இதனுடைய ஆப்ஷன்ஸ்: 1964, 1954, 1959, 1969.
விடைகள் எழுதும்போது நீங்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் உள்ளது. அது என்னென்னா, அந்த விடையினுடைய ஆப்ஷனையும் எழுத வேண்டும். அதாவது ஏபிசிடி என்ற ஆப்ஷனையும் எழுத வேண்டும். அந்த ஆப்ஷனுடைய விடையையும் சேர்த்து எழுதி அனுப்ப வேண்டும். அப்பொழுதுதான் நீங்கள் முழுமையாக வீடியோவை பார்த்து எழுதுகிறீர்கள் என்று நமது சேனல் அறிந்து கொள்ளும். எனவே உங்களது விடைகளை ஆப்ஷன் லெட்டருடன் சேர்த்து அதனுடைய விடைகளையும் சேர்த்து அனுப்ப வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். முழு வீடியோவையும் பார்த்து கொண்டே எழுதுங்கள். அப்பொழுதுதான் நீங்கள் தேர்வு எழுதுவது போல் உங்களுக்கு உணர்வு ஏற்படும். எனவே முழு வீடியோவையும் பார்த்து கொண்டே எழுதுங்கள். டவுன்லோடு செய்தோ அல்லது ஷேர் செய்தோ பார்க்க வேண்டாம். இப்போ 6வது கேள்வி பார்க்குறோம். கெட்ட பணம் நல்ல பணத்தை விரட்டும் என்பது யாருடைய விதி? கெட்ட பணம் நல்ல பணத்தை விரட்டும் என்பது யாருடைய விதி? இதனுடைய ஆப்ஷன்ஸ்: கிரகாம் விதி, கீன்ஸ் விதி, ராபின்சன் விதி, சாம்பர்லின் விதி. 7வது கேள்வி பார்க்குறோம். சார்க் என்ற அமைப்பின் 2வது மாநாடு நடந்த இடம். சார்க் என்ற அமைப்பின் 2வது மாநாடு நடந்த இடம். இதனுடைய ஆப்ஷன்ஸ்: பங்களாதேஷ், பாகிஸ்தான், இலங்கை, இந்தியா. 8வது கேள்வி. தமிழ்நாட்டில் மக்கள் தொகை வளர்ச்சி விகிதம் அதிகம் உள்ள மாவட்டம். தமிழ்நாட்டில் மக்கள் தொகை வளர்ச்சி விகிதம் அதிகம் உள்ள மாவட்டம் டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ்: திருநெல்வேலி, திருவள்ளூர், சேலம், கோவை. 9வது கேள்வி. இந்தியாவில் முதல் தொழிற்சங்கம் எங்கு ஏற்படுத்தப்பட்டது? இந்தியாவில் முதல் தொழிற்சங்கம் எங்கு ஏற்படுத்தப்பட்டது? இதனுடைய ஆப்ஷன்ஸ்: பெங்களூரு, சென்னை, மும்பை, கொல்கத்தா. இந்த வீடியோவினுடைய 10வது கேள்வி 1000 வினாக்களினுடைய 10வது கேள்வியும் இதுதான். இந்த வீடியோவினுடைய இறுதி கேள்வியும் இதுதான். ஜவஹர் கிராம வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு தேவையான செலவினை மத்திய மாநில அரசுகள் பகிர்ந்து கொள்ளும் விகிதம் டேஷ். ஜவஹர் கிராம வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு தேவையான செலவினை மத்திய மாநில அரசுகள் பகிர்ந்து கொள்ளும் விகிதம் டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ்: 75:25, 50:50, 25:75, 60:40. உங்களது விடைகள் என்ன என்பதை உடனடியாக நமது வாட்ஸ்அப் குழுவில் பகிர்ந்து கொள்ளுங்கள். 5 நாட்களுக்குரிய விடைகளை அனுப்பி உங்களது PDF ஃபைலை பெற்றுக்கொள்ளுங்கள், முற்றிலும் இலவசமாக. இதில் எந்தவித கட்டணங்களும் கிடையாது. எப்பொழுதும் கட்டணங்கள் வசூல் பண்ணவும் படாது. ஏனென்றால் நீங்கள் நமது வீடியோக்களை பார்த்தால் மட்டுமே எங்களுக்கு போதும். அதை தயவு செய்து யூடியூப் சேனலில் மட்டுமே பார்க்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களது எண்ணங்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நமது வாட்ஸ்அப் குழுவில் ஷேர் செய்யுங்கள் அல்லது